Hey, hello everyone, this is Al on this video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா செலக்ட் கமெண்ட். இது இருக்குது செலக்ட். இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டேபிள் வேணும். சேம் டேபிள் தான். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்போ டெலீட் பண்ணிடுவோம். ட்ராப் தட் டேபிள். இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை வேண்டாம், இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். கிரியேட் டேபிள் ரன். ஓகே, அடுத்தது இதில் அல்டர் த டேபிள். ஓகே, ஆடிங் இன்சர்ட். இதில் வந்து இதெல்லாமே எடுத்துரும், எல்லாத்துக்குமே வேல்யூஸ் கொடுத்துரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இன்சர்ட்டில் இந்த நடுவில் இருக்கிற அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த எடுக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுக்கும் கொடுக்கல. Okay, 1 2 3 1 2 3 temporary permanent nothing. Okay, இப்போ nothing அப்படிங்கிறது okay, good. temporary இதில் வந்து நம்ம இன்னொரு வேல்யூ சேர்க்கணும் அப்படிதானே. ஸோ கமா அடுத்தது ஸ்டார்ட் திஸ் வேர்டு அண்ட் குட் எண்ட் முடிச்சாச்சு. அடுத்தது temporary. ஓகே, அது வேர்டு குழம்பு இருக்கலாம், பட் நமக்கு தேவை வேர்டாக இருக்கணும். அதனால அதை கரெக்டாக பார்த்துக்குவோம். சரி, ஓகே, ஃபைன். 1 2 3 4 5 ரன் ரன். டேட்டா இப்போதைக்கு இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த இது எதுவும் பண்ண வேண்டாம். குட். இப்போ வந்து செலக்ட் இந்த ஹேஷ்ட இது என்ன சொல்ல மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார். ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும், அதாவது ஆல் இந்த டேபிள் செலக்ட் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? இப்போ ரன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க, இதில் பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு வரும். இது எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்தது தான். ஓகே, ஃபைன். இந்த ஒரு இடத்துல நமக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் இருக்குதோ இந்த டேட்டா பேஸில், இந்த டேபிளில் ஒர்க்கர் அப்படிங்கிற டேபிளில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லா டீட்டெயிலையும் ஒரே நிமிஷத்தில், இதில் கோடிக்கணக்கான வேல்யூஸ் இருந்தாலும் ஒரே செகண்டில் அதை பற்றி பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா செலக்ட். இது ஸ்டாருக்கு வந்து ஆள்னு அர்த்தம், அதாவது எல்லா காலம்ஸ். ஓகேவா? இல்லை ரோன்னு பிடிக்க வேண்டாம், எல்லா காலமையும் செலக்ட் பண்ணாங்க எல்லாம் வந்துடும். ஸோ ஆல் காலம்ஸ் இதில் செலக்ட் ஆகி வந்துடுது. இல்லை இப்போ இதில் வேற ஏதாச்சும் நம்ம போடலாம். செலக்ட் மேஜர் ஒர்க்கர் நேம் இல்லை ரீமார்க்ஸு இல்லை வேற ஏதாவது நம்ம கொடுத்துருக்குறோம், டைமு டேட்டு அந்த இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னாக்க அதையும் நம்ம போடலாம். இப்போ அமௌண்ட்டு போடுவோமா? செலக்ட் அமௌண்ட். வேற என்ன போடலாம்? வேண்டாம், அது மட்டும் போதும். அப்புறம் இதில் அந்த டேபிளில் இருந்து ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருந்தது. இது நார்மலாக நம்ம ஒரு சின்னதாக என்ன சொல்ல, இது ஒரு கமெண்ட்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது, ஒரு பெருசாக படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ அமௌண்ட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா தனியாக ஹைலைட் பண்ணி தூக்கியிருக்கோம். மிச்சம் இருக்கிறது வேற இது கூட இருக்கிற எல்லாமே இங்கே போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது ஆல். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே இதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இல்லை இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு இதை பார்க்கணும் பக்கத்தில் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கர் ஐடி இருந்தா ஓகே, ஒர்க்கர் ஐடியில் ஒர்க்கர் நம்பர் கமா அடுத்தது அமௌண்ட்டு அப்புறம் இருந்து ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருந்து ஓகே. அப்புறம் பார்த்தோம்னா ஒர்க்கர் நம்பர் 1 2 3 பேத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத என்ன சொல்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதில் ஒரு கமா போட்டோம் அப்படின்னா அதை எத்தனை நாளும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. செலக்ட் 3 பார்க்கணுமா பார்க்கலாம். நேம்
அப்புறம் ரீமார்க்ஸ் பழக்கி கொடுத்து பார்ப்போமா. ஓகே, ரீமார்க்ஸ் வந்து லாஸ்ட்ல இருந்து அமௌண்ட் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ். ஓகே, கமெண்டாக முடிச்சாச்சு. இப்போ எங்கெங்க கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேமு, ரீமார்க்ஸ், அமௌண்ட்டு இந்த மூணும் அந்த காலமும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து காட்டுது. ஸோ நம்ம பொசிஷன் எந்தெந்த பொசிஷனில் கொடுக்குறோம் அந்த பொசிஷனில் காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் இதை செலக்டு. இது மட்டும் இல்லை, இதில் இன்னும் அரேஞ்ச் கூட நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அரேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அசெண்டிங் டிசெண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அந்த அசெண்டிங் டிசெண்டிங் கூட நம்ம அடுத்து இதே செலக்ட் வச்சு பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி செலக்ட் அமௌண்ட்டு நமக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூவில் இருக்குது. ரெண்டாவது ஒர்க்கர் நம்பரும் நியூமரிக்கல் வேல்யூவில் இருக்குது. வேறு எதுவும் நியூமரிக்கலில் இல்லை. ஓகே, ஸோ அமௌண்ட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். செலக்ட் எது நமக்கு அமௌண்ட்டு ஃப்ரம் எங்க அமௌண்ட்டு ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இல்லை டிசெண்டிங் அப்படி நம்ம போடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்ல நேம் கொடுத்து பார்ப்போம். ஆர்டர் பை நேமு, நேமில் வந்து டிசெண்டிங் எல்லாம் போட்டுக்கலாமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஎஸ்சி கமாண்டை க்ளோஸ் பண்ணிட்டு சக்ஸஸ். ஆனால் இதில் வந்து எந்தெந்த அமௌண்ட்டு யார் யாருக்கு அப்படிங்கிறது தெரியல. சரி, இதே கமாண்டாக மறுபடியும் போடுவோம். பி லெட்டர் செலக்ட் நேம் அமௌண்ட்டு டன். அதாவது இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணியிருக்கிறோம். அதாவது பெருசுலேருந்து சின்னது அதானே? இல்லையா? ஓகே, அந்த ஆர்க்கு எடுத்தது நேம் வந்து இப்போ டிசெண்டிங்கில் அப்போ மாற்றிடுவோம். சேம் கமாண்டாக மறுபடியும் போட்டு அமௌண்ட்டை அந்த இதில் கொண்டு வருவோமா. வி செலக்ட் அமௌண்ட்டு நேமு ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் ஆர்டர் பை அமௌண்ட் கொண்டு வரலாம். அமௌண்ட் ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். சக்ஸஸ். இப்போதைக்கு அமௌண்ட் வந்து எப்படி இருக்குது? டிசெண்டிங்கில் இருக்குது. அந்த டிசெண்டிங்க்கு முன்னாடி இருக்கிற அந்த இதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது ஒர்க்கர் ஐடியை போட்டு பார்ப்போம். அப்போ அதில் நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே போயிருக்கா அப்படின்னு. ஒர்க்கர் நம்பர் அமௌண்ட் ஆர்டர் பை ஒர்க்கர் WORKER அண்ட் கீழே ஒரு கோடு நம்பர். ஓகே, சக்ஸஸ். இப்போ ஒர்க்கர் நம்பரில் டிசெண்டிங்கில் வந்திருக்கு. ஓகே, ஒர்க்கர் நம்பர் நம்ம வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கொடுக்கல. அதனால ஒர்க்கர் நம்பர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு வரலை. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ஸ்டார் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் மை ஒர்க்கர் நம்பர் டிசெண்டிங். கரெக்ட். டோட்டலாட்டு இருக்கிற எல்லாமே இந்த 3, 2, 1 ஒர்க்கர் நம்பர் டிசெண்டிங்கில் அழகாக கொண்டு வந்துச்சு. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஒர்க்கர் நம்பர் டிசெண்டிங்கில் கொண்டு வந்துட்டு அதே அசெண்டிங்கில் போடுவோம். அசெண்டிங்கில் போட வேண்டாம், போடணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா நார்மலாகவே அது அசெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அசெண்டிங்னு ஒரு கமாண்ட் நம்ம அதில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டன். சரி, அடுத்தது இதில் வந்து என்ன சொல்ல ப்ளஸ் ஆர் மைனஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் வேற ஈக்குவல் அந்த மாதிரிலாம் வந்து இப்போது 35, 36, 25 அப்படின்னு வேல்யூஸ் இருக்குது. இல்லை 1, 2, 3
அப்படியே வேல்யூஸ் இருக்கு. அடுத்தது எதெல்லாம் நத்திங் வருதோ அதெல்லாம் நத்திங் வர்றது எல்லாத்தையும் காட்டாத, நத்திங் வர்றதெல்லாம் காட்டு, அந்த மாதிரிலாம் இதில் பண்ணிக்கலாம். லிமிட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். லிமிட் 2ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் காட்டு அப்படின்னா 1லேருந்து 2 எதெல்லாம் இருக்குது, 1.5 இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 36 வரைக்கும் இருக்கிறது எவ்வளோன்னு கொடுத்து வைப்பேன். செலக்ட் எல்லாமே ஆல் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ். ஓகேவா, select all from workers. ஆர்டர் பை அப்படிங்கிற கமெண்ட்டு. இது அமௌண்ட்டா, அமௌண்ட்டு லிமிட்டு அமௌண்ட். இதில் வந்து நம்ம அசெண்டிங்கில் டிசெண்டிங் கொடுக்கணும். அமௌண்ட்டு அசெண்டிங் ஏஎஸ்சி அசெண்டிங் லிமிட்டு எவ்வளோ கொடுக்கலாம், 35 கொடுக்குமா, 35. ஓகே, லிமிட்டில் இருக்கிறது ஆக்சுவலாக எல்லாமே காட்டுது. ஸோ நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல அமௌண்ட் அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்ம பண்ணலை. ஸோ எல்லாமே காட்டுது. பி செலக்ட் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த லிமிட் 35 அந்த இடத்துல ஒர்க் ஆகலையோ. 35.00 போட்டு பார்க்கணும். 000 failed. Something problem. Amount from workers, order amount ascending limit. பிரச்சனை தென் அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, எதுக்கு நம்ம வந்து தப்புன்னு சொல்லுவானே. செலக்ட் ஆல் ஃப்ரம் workers WORKERS. ஓகே, அமௌண்ட் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்லேருந்து அமௌண்ட்டை எடு. அந்த அமௌண்ட்டை எடுத்த பிறகு வேர் ஒர்க்கர்ஸ் சாரி ஒர்க்கரில் அமௌண்ட்டு லெஸ் தேன் 35. ஓகே, ஆக்சுவலாக இது நம்பர். ஸோ நம்ம நம்பருக்கு அந்த இது எதுவும் கொடுக்க வேண்டாம்ட்டு நம்புகிறேன். லெஸ் தேன் 35 இருக்கிற நம்பர் எல்லாமே அன்றைக்கி வந்துடுச்சு. ஓகேவா, அமௌண்ட்டு லெஸ் தேன் 35. அப்போ 35 பாயிண்ட்டு அந்த வேல்யூஸ் நமக்கு வராது. ஓகேவா, ஸோ காப்பி பண்ணுவோம். அடுத்தது 36 அப்படின்னு போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். 2 வேல்யூஸ் 35 பாயிண்ட் blah blah. ஓகேவா, இதில் லெஸ் தென் ஈக்குவல் டு 35.210. 35.210 இது என்ன வருதுன்னு பார்ப்போம். லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். வரும். ஓகே, டன். Done. Okay, fine. So greater, lesser, greater than equal to, lesser than equal to, வெறும் ஈக்குவல் டு போட்டுருவோம். அப்படின்னா அந்த ஒரு வேலையை எங்கெங்கே யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வருவாங்க. தட் இஸ் 35.210. ஃபைன்.
ஓகே. ஸோ எஸ், இந்த கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அடுத்தது இப்படி நமக்கு தேவைப்பட்ட இது இப்போ அமௌண்ட்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே இது அமௌண்ட்ல இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒன்று நம்ம போட்டுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வேற அமௌண்ட் எடுத்து வேறு நேம், நமக்கு நேம் வேணும். நம்ம ராடுன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த ராடு போடுவோம். நேம் ஈக்குவல் டு ராடு. ஓகேவா? ஸோ ராடு ஓ டி கரெக்டு தானே? கரெக்டு. தாக்குவோம். ராடுங்கிறவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற அமௌண்ட்டை பார்த்துக்கலாம். அமௌண்ட்டு அண்ட் ரீமார்க்ஸ் போடுவோமா? ஆமாம், அண்டு கிடையாது. அமௌண்ட்டு கமா ரீமார்க்ஸ். ஓகே, ஃபோல்டர்ஸ் சார் டன். ஸோ எஸ், அதில் ஃப்ரம் செலக்ட் எத்தனை கண்டக்டாக இது பண்ணணுமோ அதை எடுத்து அதை பிறகு எல்லாத்தையும் காட்டுது. அடுத்தது அப்போ இந்த இடத்துல ஸ்டார் போட்டாக்க என்ன வருது? ஸ்டார் போட்டாக்க அவனோட மொத்தத்தையும் காட்டுது. ஓகே, அவன் ஒர்க் ஐடி ராடு எங்கெங்கெல்லாம் ராடு இருக்குது அங்கெங்கெல்லாம் அந்த ராடோடைய மொத்த டீட்டெயிலையும் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து நமக்கு காட்டுது. எஸ், ஸோ இந்த செலக்ட் கமாண்ட் வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான கமாண்டாக இருக்குது. என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டேபிள் கட்டுறது அது அசெண்டிங் வேணுமா, டிசெண்டிங் வேணுமா, ஈக்குவல் வேணுமா, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், என்ன சொல்ல, பேர், நம்பரு, வேற என்ன சொல்ற, இன்டீஜர், ஐடி, கீ எல்லாமே எது உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு தாராளமாக மொத்தமாக எடுத்துக்கலாம். இதுதான் செலக்ட் கீயோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். Anyway, it's me Farmiga signing out. Meet you all guys in the next video. Peace.